ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், மகா பெரியவா சரணம். இன்று டிசம்பர் 8 அஷ்டமி. இன்றிரவு 12 மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் வெறும் 3 முறை சொல்லிவிடு. உன் வீட்டில் உன் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் உண்டாகுவதோடு உன் வீட்டில் ஏற்பட்டக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களும் சரி, பிரச்சனைகளும் சரி, முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும். உன்னுடைய வீட்டில் இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகவே நடந்துகிட்டு இருந்திருக்கும். நீ இன்னைக்கு தீர்ந்துடும், இன்னும் ஒரு சில தினங்கள் போனா வாழ்க்கையில நல்லது நடந்துரும்னு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயத்துல தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்க. ஆனா இப்ப வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம்னு ஒண்ணு நடக்கவே இல்லை. நீயும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்ட மாற்றங்களே நிகழ. ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த தினமாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி நாள் என்பது இன்னைக்கு வந்திருக்கு. இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், முக்கியமா இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் சொல்லணும். இப்படிப்பட்ட எளிமையான ஒரு விஷயத்த நீங்க செய்வது மூலியமா, அதுவும் உங்களுடைய வீட்டில் வச்சு இல்லை வெளியிடங்களில் வச்சு, ஊர்களில் இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு மந்திர சொல்ல ஒரு 3 முறை இன்னைக்கு ராத்திரி நீங்க 12 மணிக்குள்ள சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இல்லை காலமா உங்களையே துரத்தி தரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு என்பது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்வது மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றமே நிகழினாலும் பரவாயில்லைங்க. நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமா, அதாவது ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டில் வச்சு இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்க சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்க சொன்னனால மட்டுமே. ஆனா இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினங்கள்ல இப்படிப்பட்ட மந்திரத்தை சொல்லுவது சரிதான். ஆனா யார் சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி, குழப்பம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க இந்த ஒரு மந்திர சொல்ல ஒரு 3 முறை சொல்லிட்டாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்துட்டு தொலைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவமானப்படுறீங்களோ அதை அனைத்தையுமே உங்களாலேயே நீங்க ரொம்ப எளிமையா தீர்த்துக்க முடியும். இது நாள் வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்பவே மனசுல வருத்தப்பட வச்சுச்சோ, காயப்படுத்த வச்சோ, அதற்கான தீர்வும் இந்த ஒரு பரிகாரத்து மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அதாவது ஒரு மந்திரச்சொல் மூலியமா நிறைவேற போகுது. மந்திரச்சொல் சொன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு சிலவர்களுக்கு மிகப்பெரிய கேள்வியே வந்துடும். நிச்சயமா சொல்ல முடியுங்க. ஏன்னா மந்திரச்சொல் அப்படின்றது சாதாரண ஒரு வரிகள் கிடையாது. அது நம்ம அந்த தெய்வத்தையே வணங்கக்கூடிய ஒரு வரிகள். முக்கியமா இந்த அஷ்டமி நாட்கள் நம்ம யாரை வழிபடுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க, பைரவரை வழிபடுவோம். அப்படி பைரவரை வழிபடும் போது அந்த நேரங்கள்ல சிவபெருமான சொல்றதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை நினைச்சு நீங்க வீட்டுல வச்சு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டாலே போதுங்க. சொன்னா மட்டும் போதும், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேண்டாங்க. இந்த ஒரு எளிமையான வார்த்தையை நீங்க ஒரு 3 முறை மட்டும் சொன்னாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் எதெல்லாம் கஷ்டமாப்படுதோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே நீங்க மறந்து வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நினைத்ததை விட பல மடங்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட வார்த்தை மந்திரத்தை சரியா இந்த நாட்களில் சொல்லுவதுங்கிறது ரொம்பவே விசேஷமானதும் சக்தி வாய்ந்தது கூட. அதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு முடிவதற்கு முன்பாக இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க வெறும் 3 முறை சொன்னால் கூட போதுங்க. பல மணி நேரங்கள் நீங்க மந்திர சொற்களை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், அதற்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல நீங்க அவ்வளவு நேரம்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. வெறும் 3 முறை நீங்க சொன்னாலே போதும். ஏன்னா இது அப்படின்றது, இந்த மந்திர சொல் அப்படின்றது ரொம்ப எளிமையானது தான். ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருப்பதனாலதான் நம்ம வெறும் 3 முறை சொன்னாலே போதும்ன்றத சொல்றோம். அதனால நிச்சயமா இன்னைக்கு ராத்திரி முடிவதற்கு முன்பாக இந்த அஷ்டமி நாட்கள்ல இந்த ஒரு மந்திர சொல்ல வெறும் 3 முறை மட்டுமே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டமோ பிரச்சனையோ இருக்குதோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும், எதிர்பார்த்தபடி வாழ்க்கை மாறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மந்திர சொல்ல நீங்க ஒரு 3 முறை சொன்னால் மட்டுமே போதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் என்ன, எப்படிப்பட்ட மந்திர சொல்ல நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அப்படின்றது, அதாவது உங்களுடைய வாழ்க்கை மாறும்ன்றதுக்காக இன்றைய தினத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? நாளைக்கு அப்படின்றது உங்களுக்கு இன்னைக்கு நான் மாத்தினாதான் நாளைக்குன்றது மாறும். அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க இந்த ஒரு மந்திர சொல்லுதான் சொல்லி பாருங்க. உங்களுடைய வீட்டில் தெய்வத்துடைய நடமாட்ட கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் நல்லதாக மாறும்.
சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்ல நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டு 3 முறை சொல்லுங்க. முக்கியமா இதை நீங்க சொல்றீங்கன்ற போது சுத்தபத்தமா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. இதை சொல்லும்போது கண்டிப்பா நீங்க அசைவ உணவை சாப்பிட்டுருக்க கூடாது. முக்கியமா தடைகள் கட்டுப்பாடுகள் பெருசா இல்லைனாலும் இந்த அசைவ உணவு சாப்பிடாம குளிச்சுட்டு தான் சொல்லணும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு 3 முறை சொல்லுங்க. ஓம் நமோ சிவாய சர்வேயே தேவ தேவாய வை நம. ஓம் நம சிவாய சர்வயே தேவ தேவாய வை நம. ஓம் நம சிவாய சர்வயே தேவ தேவாய வை நம. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க வெறும் 3 முறை உச்சரிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மந்திர சொல் என்பது ரொம்ப எளிமையா தெரியலாம். ஆனா சிவபெருமான வேண்டிட்டு நீங்க இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல உங்களுடைய வீட்டுல வச்சு சொல்லுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க. சரியா நீங்க முக்கியமா இந்த தினங்கள்ல சொல்றீங்க அப்படின்ற போது, அதாவது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய அஷ்டமி தினங்கள்ல சரியா இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க சொல்லுறீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில எது எல்லாம் நீங்க இழந்துட்டீங்கன்னு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெற முடியும். எது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுத்திருக்கோ காயப்படுத்திருக்கோ அதை எல்லாத்தையுமே நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்க சொல்லுவதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தான் நன்மை நடக்கும். முக்கியமா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில. இதை வீட்டுல ஒருத்தர் சொன்னா போதுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தாராளமா சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் சொல்லணும், இவங்க தான் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இதை யார் வேணாலும் சொல்லலாம். இது யார் சொன்னாலும் சரிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கிறதோடு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையுமே இதன் மூலியமா தீர்த்துக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும், வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லி பாருங்க. நிச்சயமா சொல்ல முடியுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் மட்டுமாவது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பலனளிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விருப்பம் இருந்தா சொல்லி பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய மதிப்புங்கிறது உங்களுக்கானதாக தான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லி நீங்க பண்றீங்கன்னு நல்ல விஷயம் தான். ஆனா ஒருத்தங்க கட்டாயப்படுத்தி பண்றது தவறான ஒரு விஷயம். அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த சிவபெருமான வேண்டி அஷ்டமி நாட்கள்ல மந்திர சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பலன் அளிக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவே மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் முழுமையான மனசோடு சொல்லி வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு சொன்னால் நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.